வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை காணலாம். நியூஸ் 5 செய்திகளுக்காக ஜெகன். தனிக்கட்சி துவங்கும் எண்ணம் தனக்கு துளிக்கூட இல்லை எனவும், எடப்பாடி பழனிசாமியின் கோரப்பிடியில் இருந்து அதிமுகவை கைப்பற்றி எம்ஜிஆர் மற்றும் அம்மா ஆன்மாக்களிடம் ஒப்படைப்பதற்காகவே போராடி வருவதாகவும் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். கோவை அடுத்த சூலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். முன்னதாக மண்டபத்திற்கு வந்த ஓபிஎஸ்க்கு மேளதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கூட்டத்தில் பங்கேற்ற அபிநயா முத்துராஜ் தம்பதியின் குழந்தைக்கு ஜெயகிருஷ்ணன் என பெயர் வைத்த ஓபிஎஸ் உரை நிகழ்த்த ஆரம்பித்தார். அப்பொழுது, நான் இருக்கும் இடத்தில் உட்கார எப்போதும் போட்டி இருக்கும் போல அதை இப்போது கேசிடி பிரபாகர் பிடித்திருக்கின்றார் என கூறி கிண்டல் செய்தார். மேலும், அதிமுக இயக்கத்தை அழிக்க எதிர்க்கட்சிகள் சதி செய்தன, ஆனால் இந்த இயக்கத்தை வலுவானதாக ஜெயலலிதா மாற்றினார் எனவும், மற்ற மாநிலங்கள் பார்த்து வியக்கும் ஆட்சியை ஜெயலலிதா கொடுத்தார் எனவும் கூறினார். அவரது மறைவுக்கு பின்னர் அவர் கட்டி காப்பாற்றிய சட்ட விதிகள், அதிமுக தலைமை பொறுப்பிற்கு யார் வர வேண்டும் என்ற விதிகளை தூக்கி போட்டுவிட்டனர் எனவும் குற்றம் சாட்டினார். தனிக்கட்சி துவங்கும் நோக்கமில்லை என தெரிவித்த அவர், கோரப்பிடியில் இருந்து அதிமுகவை கைப்பற்றி மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆன்மாவிடம் ஒப்படைத்தால்தான் அது நன்றியாக இருக்கும் என தெரிவித்தார். அதிமுக துவங்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவேன் எனவும், தனிக்கட்சி எப்போதும் துவங்க மாட்டேன் என்பதுதான் நிலைப்பாடாக இருக்கின்றது என தெரிவித்த அவர், தனிக்கட்சி ஆரம்பித்தால் உச்சநீதிமன்ற வழக்கில் இடையூறு ஏற்படும் எனவும் தெரிவித்தார். அதிமுக வரலாற்றிலேயே கழகத்தின் பொருளாளராக 12 ஆண்டுகள் இருந்தவன் நான் எனவும், ஜெயலலிதா வேண்டுகோளை ஏற்று பல பணிகளை செய்த எங்களை கழகத்தில் இருந்து வன்முறையாக வெளியேற்றி விட்டனர் எனவும் வேதனை தெரிவித்தார். அதிமுக பொருளாளராக தான் இருந்தபோது வழக்குகள் தொடர்பாக தனிப்பட்ட முறையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கட்சி நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் தன்னிடம் கேட்டதாகவும், 1 வருடத்தில் அதை திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என கூறிய அவர், ஒரே மாதத்தில் திருப்பிக் கொடுத்தார் எனவும் நினைவு கூர்ந்தார்.